இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு தரிசனம் மேலே இருக்கு. The word became flesh in this world. மேலே இருக்கிற வார்த்தை பூமியில் மாம்சமாக மாறிச்சு. காணக்கூடாததான வாக்கு தத்துவம் பூமியில் பார்க்குற அளவுக்கு மாறிச்சு. தொட முடியாத வாக்கு தத்துவம் பூமியில் தொடர அளவுக்கு மாறிச்சு. The word became flesh. அந்த வார்த்தை மாம்சமாக மாறிச்சு. அது மாம்சமாக மாறத்துக்கு காரணம் மரியாள் என்கிற கீழ்ப்படுகிற ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தின் நிமித்தமாக தான் அந்த தரிசனத்தை தொட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் வச்சிருக்கிற தரிசனம், தீர்க்க தரிசனம், திட்டம் மேலே அப்படியே வச்சிருக்கிறார். ஆனால் பவுல் சொல்றது பிரகாரமா கண்ணில் இன்னும் பார்க்கல, காதில் இன்னும் கேட்கல, இன்னும் என் கையால் தொடலை, என் இருதயத்தில் அது இன்னும் வரவே இல்லை. காரணம், ஆவியானவர் எனக்குள்ள இல்லவே இல்லை. அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கிறதுனால அவர் எனக்குள்ள கம்ப்ளீட்டாக உன் சுபாவத்தில் மாற்றம் வரணும்.